அன்னைக்கு இருந்த அதே அன்பு இன்னைக்கு இருக்கு, அன்னைக்கு இருந்த அதே காதல் இன்னைக்கு இருக்கு. அதே கள்ளங்கபடமற்ற எப்படி இருந்தோமோ அந்த 18-16 வயசுல அதே மாதிரிதான் இப்பவும் இருக்கும். மனசை இளமையா வச்சுக்கணும். எங்க உடம்ப இளமையா வச்சுக்கணும்னு சொல்றதுல லாஜிக் இருக்கு. மனசை எப்படி இளமையா வச்சுக்கணும்னா நமக்கு வயசு ஆயிட்டு அப்படிங்கிற நினைப்ப தூக்கி போட்டுருணும். எனக்கு 23 எண்டா, இவருக்கு கொஞ்சம் லேட் தான். ஆமா 10 இயர்ஸ் கேப்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு 23 ஆச்சு. அது அப்படியே சொல்லலாம். என்னை விட கொஞ்சம் வயசு 30 ஒரு முடிச்சிருக்கலாமா இல்லையா? நான் ஓப்பனா சொல்லணும்னா, நான் படிக்கிற காலகட்டத்துல என்னோட ஏஜ்ல பாத்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப கியூட்டா இருப்பேன். அப்ப என்னன்னா நிறைய பேர் பின்னாடி சுத்துவாங்களா, 10 11 நான் அதை கண்டுக்கலன்னு வைங்களேன். அதனால இவர் எழுதியிருப்பாரான்றது எனக்கு தெரியல. ஆமா, ஏன்னா இந்த கையெழுத்தா எழுதுறது இல்ல, இந்த கையால எழுதுறது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில மியூசிக் டிபார்ட்மெண்ட் அங்க நின்று பேசிட்டு இருக்கோம். நானு என்னோட ஜூனியர் பசங்க எல்லாம் நின்று பேசிட்டு இருக்கும்போது எவனோ ஒருத்தன் மயில் போகுதுடா அப்படின்னா, அந்த பக்கம் ஒரு எம்டி இடம் இருக்கு, அங்க புல்லெல்லாம் இருக்கு, செடி எல்லாம் இருக்கு, ஒருவேளை அங்கதான் மயில் வந்திருக்கோம்.